ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பச்சை பயிர் வச்சு ஒரு சுண்டல், அதாவது இனிப்பு சுண்டலும் கார சுண்டலும் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் பச்சை பயிரை. சில பேர் வறுத்து கூட நம்ம பச்சை பயிரை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஊற வச்சிட்டேன் முன்னாடியே. அதனால் நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். பச்சை பயிர் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் பச்சை பயிர் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு விசில் இல்லை 2 விசில், அதுக்கு மேலே விசில் விட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். இப்போது கேஸ் பற்ற வச்சாச்சு. நான் குக்கர் அடுப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பச்சை பயிரை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம காரத்துக்காக தாளிச்சிக்கலாம். நான் ஒரு விசில் விட்டதுக்கே நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். ஓரளவு பாருங்கள் எப்படி குழஞ்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ அடுத்தது வெங்காயம், கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் பச்சை பயிரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ காரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது இனிப்பு பச்சை பயிர் நம்ம செஞ்சுக்கலாம். நான் பச்சை பயிர் நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம இதோட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே சிம்பிளாக தேங்காவும் வெல்லம் மட்டும் நான் சேர்க்குறேன். இது இப்போ இப்படியும் சாப்பிட்லாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சும் நம்ம குழந்தைங்களுக்கு லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இனிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிப்பு பச்சை பயிறு அதிலே நான் சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்காக பால்ஸ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே பொங்கல் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.